1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கும்பராசிக்கான பரிகாரங்களை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே கோபுர கலசம் தான். ஸோ கோபுரமே உயரம், அதுக்கு மேல அழகுபடுத்துற விஷயம் தான் கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபுரத்தை தாண்டி ஒரு முன்னேற்றமான வளர்ச்சியை அடைவாங்களா? கண்டிப்பா அடைவாங்க. முயற்சி பண்ணா முன்னேற முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித்தனம் அவர் சொல்லிட்டு, ஆனா அந்த தெய்வத்தோடைய தெய்வீக தன்மையோட தொடர்புடைய ராசிகள்ல நம்பர் 1 பிடிக்கிறதே கும்பம் தானே. அப்ப கும்பம் அப்படிங்கிறது கோபுரம், கோபுரத்து மேல இருக்கக்கூடிய கலசம், அதாவது அழகுக்கு அணி செய்யறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது காற்று ராசி. நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில கும்பத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபஞ்சத்துடைய தொடர்புகள் அவங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று இருந்தா ஒரு எல்லா இடத்துக்கும் பரவக்கூடியது தானே காற்று, வேகமா பரவக்கூடியது தானே காற்று. காற்றலைகள் இருக்குல்ல, இந்த காற்றலைகள் எவ்வளவு விரைவா சேருதோ மற்றவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயற்கையாவே கிடைக்கும். அதாவது சில சக்திகளை உணரக்கூடிய பவர், அதாவது சக்திகளை உணரக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். இதை அவங்க பாசிட்டிவா பயன்படுத்திக்கிறாங்களா, நெகட்டிவா பயன்படுத்திக்கிறாங்கிறது அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல நீங்க முதல்ல சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, கும்பம்னாலே கோபுரம், கோபுரத்தோட கலசம் அப்படின்னீங்க. கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட். அப்புறம் கோபுரத்து மேல இருக்கக்கூடிய அந்த கலசம், இதுலதான் ரொம்ப கவனிக்கணும். இந்த பழங்காலத்துல விதைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது உயிர்ப்பு தன்மை, அதாவது விதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, விதைகள் உறங்கிக்கிட்டு தான் இருக்கும், அழிஞ்சு போயிடாது அப்படிம்பாங்க. அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இப்ப சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல, புரட்சியாளன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான் அப்படிங்கிறது. நம்மெல்லாம் புதைச்சோம்னா நம்ம மண்ணோட மண்ணை மக்கி சாம்பலாகி போய் மண்ணா தான் போவோம். ஆனா விதைகளை புதைக்கும் போது என்ன ஆகுனா, அது அப்படியே இருந்ததுன்னா திரும்ப மழை பெஞ்சு இந்த தட்பவெட்ப சூழ்நிலை வரும்போது பலந்து வருது இல்ல. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விதைகளை நீண்ட காலமா பாரம்பரியமான பல விதைகள், நெல்லோட விதைகள் எல்லாமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கோபுர கலசத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போயிட்டா கூட கடைசியா கோபுர கலசப்ப எத்தனை வருஷமா இருந்தாலும் அது கெட்டு போகாம இருக்குல்ல, அதுக்கு அது மாதிரி ஒரு பவர். அப்ப என்ன, விதைகளை எப்படி சேகரிச்சு நம்ம பிற்காலத்துல நலன் கருதி கருந்துக்கிறோமோ அது மாதிரி கும்பராசிக்காரர்களோட தன்மை என்னன்னா, ஏதாவது பல விஷயங்களை அவங்க தொகுத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிற்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டணும்ல, அதுக்காக அதை அவங்க சேமிச்சு வச்சு அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லணுங்கிற பவர் அவங்களுக்கு இருக்கு. இதை எத்தனை பேர் உணர்ந்துருக்காங்கன்னு தெரியாது. சில பேருக்கு இதை உணரக்கூடிய ஆற்றல் இயல்பாவே இயற்கையிலே கிடைச்சிடும். ஓஹோ, நம்மளோட வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை அல்ல, நம்ம குடும்பம் இந்த இதெல்லாமே நமக்கு ஒரு போர்ஷன். இதை முடிச்சுட்டு அந்த கடமையை முடிக்கணும்ல, கடமையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் கும்பராசி. நல்ல வருஷம் தானே என்னோட குரு சொல்லுவாரு, கும்பராசினாலே குறி சொல்றவங்க தம்பி அப்படிம்பாரு. என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கும். அதை இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க காதுல வாங்கினாலும் வாங்காட்டியும் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல சில விஷயங்கள் அவங்க முன்கூட்டியே நடக்கும். அதாவது பின்னால நடக்கக்கூடியது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, இது அவங்களுக்கு அந்த பவர் அதிகமா இருக்கும். அதே போல இந்த கெப்பாசிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல டேலண்ட் இருக்கும், நிறை கூடமாவே இருப்பாங்க, எங்கேயுமே தழும்ப மாட்டாங்க. ஓ, இந்த குடத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி இருக்கான்னு திறந்து பார்த்தா தானே தெரியும், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி. ஸோ அடுத்த தலைமுறைகளுக்கான தேவைகளை இந்த காலத்துல அதை காத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, எங்க தாத்தா கூட சொத்து, எங்க அப்பாவுடைய சொத்து, இதை நான் அழிச்சிடாம என்னோட அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கணும், நான் புதுசா சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இதை அழிச்சிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாங்கல்ல. ரியல் கேரக்டர் அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பாதை மாறிடும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கோபுர கலசத்தை எடுத்து உதாரணம் வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா கூட அந்த காலத்துல பெரிய கட்டிடங்கள்லாம் ஏது, கோயில் தான் உயரமா இருக்கணும், கோயிலை தவிர வேற எதுவும் உயரமா இருக்கக்கூடாது. அதனாலதான் கோபுரத்தை உயரமா வைப்பாங்க, அது மேல ஒரு கலசம் வச்சிருப்பாங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய இடம் அது, அவங்க அதை விட்டு கீழே விழுந்துடக்கூடாது இல்ல. அது எப்போதுமே அந்த ஒரு தன்மை இருக்கணும். நாம அடுத்த ஜெனரேஷனுக்காக சில விஷயங்களை நாம கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற கெப்பாசிட்டியோட யார் யார் இருக்காங்களோ அவங்க இறந்த பிறகும் காலம் கடந்தும் பேசப்படுவார்கள். இப்ப நம்ம ராஜராஜ சோழனை பேசிட்டு இருக்கோம்ல, அவரும் கும்பராசிக்காரர் தானே. அது மாதிரி நிறைய சோழ மன்னர்கள் இருக்காங்க, அதான் கும்பராசிக்கு அதுதான். அதனாலதான் அந்த கோபுர கலசத்தை அடையாளமா சொல்றாங்க. கும்பராசியோட சிறப்புகளை அழகா சொன்னீங்க. அதே நேரத்துல அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறதையும் உணர்த்தினீங்க. அதே கும்பராசிக்கான
அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன, அதை தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னா என்னென்ன சார்? கண்டிப்பாம்மா. கும்பராசிக்குன்னா நம்ம ஏற்கனவே மகர ராசியை பத்தி பேசும்போதே சொல்லியிருக்கோம். இந்த ராசிக்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சனின்னு பார்க்கும்போது வந்து அது வந்து நீல நிறம் தான். கருப்புன்னு எடுக்கக்கூடாது. மேக்சிமம் நீல நிறம்ங்கிறது சனியோட நிறமாவும் பார்க்கலாம், பரிகார நிறமாவும் எடுத்துக்கணும். அப்ப சனி வந்து கும்பராசிக்குரிய அதிபதி சனிங்கிறதுனால நீல நிறம் வந்து அவங்களுக்கு ஒரு உகந்த நிறம்ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முதல் விஷயம். அடுத்தது அங்கிருந்து பார்க்கும்போது இந்த 2ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கும்பத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீனம், 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து தனுசு. இப்போ 2ங்கிறது நேரடி பணம், 11ங்கிறது லாபம். இந்த பணபரஸ்தானம்னு ஏற்கனவே ஒரு டாபிக்ல பார்த்தோம் இல்லையா, பணம் வரக்கூடிய இடங்கள். அதனால 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் குருவுக்குரிய இடமா இருக்கிறதுனால மஞ்சள் நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானங்கிறோம். 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து செவ்வாய். அப்ப செவ்வாய்க்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு. அதே நிறம் தான் 10. 10ங்கிறது இந்த இடத்துல தொழில், வேலை, ஸ்டேட்டஸ் எதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ கும்பராசி அப்படின்னு வரும்போது இந்த சனிக்கு பகையான கிரகம் செவ்வாய் வந்து இந்த இடத்துல லக்கியா வந்துடுது பாருங்க. அதனால வெறும் இப்படி எடுக்க முடியாது. ராசிக்கு தகுந்த மாதிரி, லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சில நிறங்கள் மாறும், சில நேரங்கள் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துரும். அப்ப கும்பத்துக்குரிய நிறம் சனி வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். இந்த 2க்கும் 11ஆம் இடத்துக்குரிய குருவுக்குரிய மஞ்சள் நிறமும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். அடுத்தது பார்க்கும்போது 3, 10க்குரிய செவ்வாயும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். 4ஆம் இடம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்குல்ல பாருங்க, குருவும் சுக்கிரனும் பகையா இருந்தா கூட சுக்கிரனும் இங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் தான். சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணம், கேந்திரம்ங்கிறது 4ஆம் இடம், திரிகோணம்ங்கிறது இங்க 9ஆம் இடம், இது 2த்துக்கும் சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்றதுனால 50% தான் வந்து அவர் வந்து இடைஞ்சல் பண்ணுவாரு. அதனால அதுவும் ஓரளவு அதிர்ஷ்டம் இருந்தா புதனையும் லேசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய அப்படிதான் வரும். ஏன்னா 5ஆம் இடம் புதன் வர்றதுனால. அப்ப கும்பராசிக்கு வந்து தவிர்க்க வேண்டிய நிறம்ங்கிறது நிறைய நிறங்கள் கிடையாது. சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தையும் சந்திரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் அவங்க தவிர்த்தாலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஓரளவு நல்லதுதான். கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரோட்ல போறவங்க வர்றவங்க வரவங்க எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு பேசிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பேசாம ஒதுங்கியே இருப்பாங்க. இது வந்து அவங்கவுங்களுடைய பர்சனல் கேரக்டர்ஸை பொறுத்து இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும், ஏன்னா இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எல்லா நேரத்தையும் போட்டுக்குவாங்க, சில பேர் எதுவுமே வேணாம்னு ஒரு சில நேரத்தோடு அப்படியே நின்னுக்குவாங்க இல்லையா, அதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்றேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக வேண்டிய நிறம், தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்தா இதுதான். கும்பராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள், ஆகாத நிறங்களை பத்தி தெளிவா சொன்னீங்க சார். அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த மாதிரி தெய்வங்களை கும்பிடலாம், என்னென்ன பரிகாரம்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆனா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு தனித்தன்மை அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கே சில விஷயங்களை உணர்த்தப்படுறதுனால எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சா கடனுடன்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது, போயிட்டு வரலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு வரலாம். ஏன்னா அது கூட பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் தான் அவங்க சக்தியை பெறணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையா சில பேருக்கு வந்து அந்த கும்பராசிகர்களுக்கு மேக்சிமம் இந்த பவர் இருக்கிறதுனால இப்படிதான் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வணங்கலாம். அது வந்து அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது இந்த பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டீங்க. பரிகாரங்கள் அப்படிங்கும்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து உணவு பிரியர்கள். இந்த உணவு தொழிலோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறதுனால யாராவது வந்து சின்னதா ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு சின்னதா ஒரு இடத்துல நான் ஒரு சிட்லி மட்டும் கொஞ்சம் ஈவினிங்ல செஞ்சு வைக்கலான் இருக்கேன், இந்த ஒரு வேளை மட்டும் பிரியாணி போட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன், இந்த பணம் இல்லாம தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச, அதாவது உணவு தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிரமப்படுறவர்களுக்கு இவங்க ஏதாவது உதவி செய்யறது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். எந்த கோயில்லையாவது கும்பாபிஷேகம் நடந்ததுனால் கும்பாபிஷேகத்துக்கான ஒட்டுமொத்த செலவெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அதனால கும்பாபிஷேகத்துல ஏதாவது ஒரு செலவுகள்ல நம்மளால முடிஞ்ச பார்ட்டிசிபேஷன், அது என்ன கோயிலா வேணாலும் இருக்கட்டும், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சாமியை தான் கும்பிடணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும்னு ஒன்று கணக்கெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து இந்த சாமி இப்போ இந்த கோயில் இப்போ இந்த கன்றாங்கன்னா சரி ரைட்டு, நீங்க வந்து இவ்வளவு செங்கல்லா இவ்வளவு சிமெண்டா இதுல நான் ஒரு போர்ஷன் கொடுக்குறேன், ஒண்ணுமே இல்லையா இந்த விபூதி பாக்கெட்ல வந்து நான் வந்து எல்லாருக்கும் அந்த மடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த இது மாதிரி பேக்கெட் மட்டும் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அதாவது அவங்களோட தகுதிக்கு ஏற்ப எது வேணாலும் செய்யலாம். தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அதை விட பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் ஏதாவது வர்றாங்கல்ல, இந்த நீர் மோர் கொடுப்பாங்க சில ஏரியாக்கள்ல, திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது செய்யறாங்கல்ல, கும்பாபிஷேக பணிகள்ல ஏதாவது ஒரு வகையில இவங்களால முடிஞ்ச வகையில பங்கெடுத்துக்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது அந்த திருவிழாக்கள்ல வர்றவங்களோட அந்த களைப்பு தீர்றதுக்கு, பசியை போக்குறதுக்கு அன்னதானம் படைக்கலாம், இல்ல வாட்டர் கேன் வாங்கி வச்சு கொடுக்கலாம், நீர் மோர் குடி இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமா அமையும். இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில படிக்க வேண்டிய 2 தான்.
உணவு தொழில் சம்பந்தப்பட்டவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச சேப்பு. குளிக்கிறாங்கல்ல, குளிக்கும்போது இந்த கொஞ்சோண்டு அந்த குளிக்கிற தண்ணியில பாலை ஊத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதனால சார் பால்னா அந்த மாதிரி? சுக்கிரன் இல்லையா? சுக்கிரன் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதகாதிபதினு எடுப்பாங்க, 9ஆம் அதிபதி. அதே போல 4ஆம் இடம் வரும்போது சுகஸ்தான அதிபதி தான். 9 எப்போதுமே நல்லா இருந்தா கூட இந்த ஸ்திர ராசிகளுக்கு கொஞ்சம் இந்த இதை கட் பண்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த குளிக்கும் போது அதுல கொஞ்சம் பாலை ஊத்திங்க அந்த தண்ணியில. அதுவும் கூடுமான வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் ஊத்திக்கிட்டா போதும், வெள்ளிக்கிழமைகள்ல ஊத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகள்ல அவங்க நல்ல நிலையை பிடிப்பாங்கங்கிறது இந்த பண்டைய கால ஜோதிட நூல்கள்ல எழுதப்பட்ட விதிதான். நாம எதுவும் புதுசாலாம் சொல்றது இல்ல. பண்டைய கால ஜோதிட நூல்கள் எழுதப்பட்டதை தொகுத்து சொல்லும்போது இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே நல்லா சமைப்பாங்க, தேடி போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பிடித்த உணவுகள், இப்போ உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை பார்க்கும்போது அதை நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வயசானவங்க ஊர்ல வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்வீட் ம். பிடிக்கும், இவங்களுக்கு வந்து பால்கோவா பிடிக்கும், இவங்களுக்கு வந்து இந்த கேசரி பிடிக்கும், லட்டு பிடிக்கும், இவங்களுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பிடிக்கும். சில பாட்டிகளுக்குன்னா வெத்தலைப்பாக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய பரிகாரம். அது வயசானவர்களுக்கு. ஏன்னா சனி இல்ல, உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் முதுமக்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிடித்த உணவோ அதை வந்து அந்த டைம் பார்த்து வாங்கி சஸ்பென்ஸா கொண்டு போய் கொடுக்கணும். நாளைக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிடக்கூடாது. எதிர்பாராம கொண்டு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறோம்ல, இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அதுவும் ஒரு உணவு தானே. அதனால இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து அவங்களோட முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வாங்கி கொண்டு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமா சாப்பிட்றாங்கல்ல, அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு போயிடும். இதெல்லாம் அவங்க இயல்பா செய்ய வேண்டிய பரிகாரங்கள். இப்படியெல்லாம் செய்தால் நல்லது. கும்பராசிக்காரர் அப்படின்னு சொன்னாலே சாப்பாட்டு பிரியர்னு அழகா சொன்னீங்க சார். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களோட பரிகாரமே பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச உணவு வாங்கி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவையாவே சொன்னீங்க. இந்த மாதிரி சுவையான தகவல்கள்லாம் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. கும்பராசிக்கான சிறப்பும் அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னனும், அதுவும் அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான பரிகாரங்கள் என்னென்னங்கிறதையும் சார் ரொம்ப அழகாவே சொன்னாரு. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.